பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வாழை. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் வந்து பச்சை வாழைப்பழம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த G9 வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, பச்சை வாழையெல்லாம் அழிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு வாழை. அதாவது அந்த காலத்துலேருந்து வாழை கட்டையிலேருந்து திசு வாழை இல்ல, நாட்டு வாழை. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வாங்கினா நம்மகிட்ட 2 இருக்குது. ஒன்று பெருசாக இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதத்தில் தார் போட்டுரும். அதுலேருந்து இது வந்து பக்கக்கண்டை கொண்டாந்து இப்போ வச்சுருக்கு. இப்போ தான் தலையுது. இப்போ தான் வந்து மீன் கழி இது ஊற்றிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வளருது. இப்போ தான் முதல்ல கொடுத்துருக்கு, வளருது. இது என்னடா 10 நியூன் கண்டா இருக்குது, இதெல்லாம் என்னடா தார் போட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. நான் முதல்லலாம் போகும்போது ஏன்னா நான் நிறையா வகையான வாழைகள் இருக்கும்போது நிறையா தேடுவேன். போகும்போது நம்மளுக்கு கண்டு கிடைக்கிறது இப்போ கஷ்டம். கிடைச்சாலும் 1, 2லாம் இப்படி தான் வளரும். அப்போ நம்ம பொறுமையாக அதை ஒரு வருஷம் வளர்த்து அதிலேருந்து அடுத்த கண்டை வர வச்சு தாய்க்கன்றுலேருந்து வர்ற கண்டை தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம 15 வகையில் வந்து 15, 16 வகையில் வாழையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தார் போடுமான்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு வயலுக்கு வந்துருச்சுன்னா அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வளர்த்து நம்ம வந்து தார் அறுவடைக்கு வந்து நம்ம வந்து அந்த வாழைகளை வந்து தயார் பண்ணணும்.